நார்த் இந்தியன் ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு நம்ம பெரட்டி வச்சிருந்த வெண்டைக்காய் அதில் போட்டு அது நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கி வந்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் கழிச்சு நான் 2 தக்காளி நல்லா அடிச்சு வச்சிருக்கேன், அதை இதில் போடுறேன். தக்காளி பியூரி போட்டு நல்லா 5 நிமிஷம் வணங்கினதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வணங்கி வந்ததும் தயிர் ஆட் பண்ணுறோம். 1 கப் தயிர் ஆட் பண்ணி அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம பாதி வேக வச்சிருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெண்டைக்காய் வெந்தது கிரேவி ரெடி. கூட இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, கருணக்கிழங்கு செட்டிநாடு ரோஸ்ட், அப்பளம், கொத்தவரங்காய் வத்தல். ரெசிபி சீக்கிரம் சேனல் அப்லோட் பண்ண